வணக்கம் நண்பர்களே. இனிமேல் நம்ம டே விலாக் போகிறது கிடையாது. இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி சோதனைகள், வாழ்க்கை அறிவுரைகள் இதை பற்றி தான் நம்ம சேனலில் போட போகிறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து காலை உனக்கு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் இல்லை, சத்து மாவு, முட்டை, கொஞ்சம் பச்சை பயிறு தான். கர்ச்சிஃபை பார்த்தும் சைன்னு சொல்லிடாதீங்க, அது புது கர்ச்சிஃப் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தலி சிந்தியெல்லாம் போடலாங்க. அப்புறம் இந்த நைட்டு சரியாந்திர மழை. டோலிஃபன் கொடுத்த தொட்டியெல்லாம் க்ளீன் வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, அது ஃபுல்லாக தண்ணி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் செடியை கருக விட்டு போயிருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சா, அதுவும் டோருக்கு நேரம் இருந்துச்சு. சரி அதையும் மாற்றிடலாம்ட்டு முடிவு பண்ணிட்டேன். தொட்டியெல்லாம் எல்லாத்தையும் பைப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மம்முட்டி தேடுறேன். அப்போ நான் வருது மண் அள்ளுறதுக்கு மம்முட்டியே இல்லையே அப்படின்ட்டு. சரி வீட்டை சுற்றி ரவுண்டை போடுவோம், எங்கேயாச்சும் கிடக்குன்னு பார்த்தா நினச்ச மாதிரி நம்ம ஓனர் அங்கிள் வந்துட்டு ஸ்டெப்ஸ் கல்ல கீழே போட்டிருந்தாப்புல. அதை எடுத்துட்டு மண்ணெல்லாம் ஒன்றா குமிச்சாச்சு. அப்புறம் சின்ன கட்டரில் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம்னு எடுத்தா அப்படியே மொத்தமாக ஷேப்பாக வந்துருச்சுங்க. கீழே பாருங்களேன், அப்படியே ரூட்டில் எப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னிட்டு இருக்குன்னு. இதை பார்த்தோன்னு எப்படி இருக்குன்னா ஸ்டேன் திங்ஸில் அப்சைட் டவுன் வரும்ல, அது மாதிரி இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மலையிலே இந்த செம்பருத்தி போல் நட்டுட்டு கட்டறையிலுக்கும் மண்ணுக்கும் மாற்றிட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பியர்டு சரிக்கிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அங்கே போனால் பையா வந்து உங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி மாசம் பண்ணி வரேன்னு சொன்னார். டவுட்லேயே மண்டே விட்டேன். பட் எண்டிங்கில் பையா பொலி ஸ்டாப்பில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்காக சூப்பராக இருந்துச்சு. பையாவும் அப்படியே உங்களை வீடியோ எடுத்துக்குவான்னு கேட்டார். நானும் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைலை போட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் எகிரி குதிச்சு நம்ம பாய்ஸோட கிரிக்கெட் மேட்ச் போட்டாச்சு அந்த மலையிலேயே. அப்படியே நைட்டு ஜிகிதுன்னு போய் பார்த்து தூங்க போனேன். நம்ம ஆந்திரா ப்ரோ வந்து ஜெரி ஜெரின்னு கத்தாமிச்சிட்டான். நான் கூட என்னடா கேம் விளாண்டு கத்திட்டு இருக்கான் போலான்னு பார்த்தா பூரானை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. இதான் உங்கள் ஊரில் ஜெரியாடான்னு கேட்டா எஸ் ப்ரோங்கிறான். ஆனால் அந்த பயலுக்கு அதை பிடிச்சாகுன்னு வெறி நைட்டு ஃபுல்லாக தேடினே இருக்கான். கேட்டா ப்ரோ அங்கங்கே கடிச்சு ப்ரோங்கிறான். ரைட்டு நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.